ஓகே, கேசிசி டீமுக்காக சின்ன ஸ்ட்ரைக்ல இருக்காரு இப்போதைக்கு. ஓகே, பவுலிங் பண்ண போறது அகிலேஷ். ஓ, பால், நல்ல பால், நல்ல ஸ்டார்ட். பாக்ஸர் டீமுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு அகிலேஷ். ஏன் நல்லா தானே போயிட்டு ஓகே, ஒரு நல்ல யார்க்கரே மறுபடியும். யாருமே எல்பி பெருசா அப்பீல் கேட்கல. அண்ட் லெக் பை. பவர் பிளேவை எப்படி யூஸ் பண்ண போறாங்க கேசிசி டீம்? சரி, ஓகே, உங்களுக்கு யூஸ் தானே பண்ணணும், ஆரம்பிச்சிரும் அப்படின்ற லெவலுக்கு நல்ல ஷாட். நல்ல ஷாட். ஆக்சுவலா ஸ்ட்ரெயிட்டா எல்லாரோட தலைமையிலையும் ஒரு சிக்ஸர். பவர் பிளேவோட முதல் பவுண்டரி. அடுத்து ஒரு ஸ்லோ லிட்டில் பிட்டா போடப்பட்ட வந்து ரொம்ப ஹைட்டா போய் ஆக மொத்தம் பவுண்டரியில போய் முடிஞ்சிருக்குது. கேசிசி டீம் கொஞ்சம் பின்னாடி வந்து நிக்கிறீங்களா? பவுண்டரி கிட்ட வேணாம், கோச்சுக்காம கொஞ்சம் பின்னாடி வந்து நில்லுங்க. ஓகே, பேக் டு பேக் பவுண்டரிஸ் பார்த்தாச்சு. பவுலர் எப்படி ரிப்ளை கொடுப்பாரு? ஓகே, ரிப்ளைவும் கொடுத்துருவோன்ற மாதிரி ஒரு ஹைட்டா ஷாட் அடிச்சிருக்காங்க. ஈஸி கேட்ச். ரீப்ரோ பவுண்டரி பண்ண நான் விக்கெட் எடுத்து காமிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு அகிலேஷ். பேக் டு பேக் பவுண்டரி அடிச்ச பேட்டர் வெளியே போறாரு. அடுத்த புதிய பேட்டரா மணி உள்ள இறங்குறாரு. ஒரு நல்ல கம்பேக் பாக்ஸர் டீமுக்கு. அகிலேஷ் ப்ரோ நல்ல பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு. நியூ பேட்டர் மணி ஆன் ஸ்ட்ரைக். ஓ, நல்ல ஷாட் பாலே. நைஸ் 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 நைஸ். அண்ட் ஓவர் விமல் ஸ்கோர் 11. இந்த செவத்தோரமா வந்து சைக்கிள் வச்சிருக்காங்க, நம்ம மக்கள் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பால் அங்கிட்டு வரும், செவர் தான் பவுண்டரி. அதனால அந்த சைக்கிளை மட்டும் எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. நீங்களும் கொஞ்சம் சேஃபாகவே நின்று பாருங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நன்றி நன்றி. அண்ணன் நல்லா வேலை செட்டப் பண்ணி நல்லா வெள்ள மனசா இருக்காரு. நன்றி. ஓகே, பவர் பிளேயோட ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு யோகி வந்திருக்காரு. ஆகா, இது எல்பி காணாப்பிலா இல்ல கேட்ச் காணாப்பிலா போல்டு காணாப்பிலா? சும்மா கேட்பமே கேட்டிருக்காங்க போல. யோகி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு யாக்கர் லென்த்தோட. அண்ணே
ஓகே ஃபிளாட்டா அடிச்சாலுமே வந்து பால தெளிவா தான் அடிச்சிருக்காரு. பவுண்டரி ஸ்டேட்ல மிட் ஆஃப் உள்ள இருக்கிறாங்க, அதனால பால் பின்னாடி பவுண்டரி. ஓகே முதல் பால் டாட் பால் பண்ணலாம், ரெண்டாவது பால் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காங்க. ஓகே சரியா படல, அடிக்கணும்னு நினைச்சது எங்கேயோ, பட் பால் போனது எங்கேயோ எச்சாகி போயிருக்குது. 1 ரன். ஃபீல்டில் ஒரு மாற்றம், லாங் ஆஃப் வெளியே. ஓகே ஸ்விட்ச் இட். இன்னைக்கு பெருசா நம்ம பார்க்கலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே ரன் ஓடிதான் எடுக்கணும். ஓடுறாங்க 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 ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் 2 ரன் ஓடி எடுத்திருக்கிறாங்க. ஓகே இந்த ஓவர் ரொம்ப டீசெண்டா போயிட்டு இருக்கு பேட்டிங் டீம் கேசிசிக்கு. ஜனங்கி வந்து ஒரு ஷாட், நல்ல ஷாட். ஆக்சுவலா நல்ல பால கணிச்சு இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. பால் 6. ஓகே இந்த ஓவர் கொஞ்சம் பவுலிங் டீமுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அண்ட் மறுபடியும் ஃபீல்டில் சேஞ்ச். லாங்கானே நின்றுக்குங்க, லாங் ஆஃப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸ்லோ பாலே, பட் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஓ ஃபிளாட் ஆடிச்சு வெளியே பறந்துருக்கு. 6. பவர் பிளே முடிவில் ஸ்கோர் 30. 1 விக்கெட் லாஸ். ஒரு நல்ல ஸ்கோர் பவர் பிளேல. ஓகே பவர் பிளே முடிஞ்சு. அடுத்த ஓவர் அகிலேஷ் பெல்ல கண்டினியூ பண்றாரு. ஓகே மறுபடியும் ஸ்விட்ச் இட், பட் நல்லா டிராவல் ஆயிருக்குது. அதேதான் 6. பவர் பிளே முடிஞ்சாலே அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. பவுண்டரி அடிக்கிறது நாம குறிக்கோளா இருக்கோம் சொல்லிட்டு மறுபடியும் பவுண்டரி அடிச்சிருக்காங்க. ஒரு 6. நல்ல ஷாட், அது நல்லா கணிச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஓவரோட அடுத்த பால் ஷாட். உள்ள வச்சால அடி, ஷார்ட் பால் போட்டால் அடி, எப்படியா பார்த்தாலும் அடி அடி தான் அப்படின்ற மாதிரி அந்த மோடுக்கு போயிட்டாங்க போல. மறுபடியும் ஒரு 6. பேக் டு பேக் 26. ஆக்சுவலாக போன ஓவர்ல இருந்து கொஞ்சம் 6 மலை பவுண்டரி மலையுமே கொஞ்சம் பொழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பவுலிங் டீம் என்ன பண்ண போறாங்க? அகிலேஷ் என்ன பண்ண போறாரு? ஒரு விக்கெட் எடுத்து மறுபடியுமே வந்து நான் தான் அப்படின்னு காட்டுவாரா, இல்ல பேக் டு பேக் டாட் பால் போடுவாரா? ஓகே இது ஒரு நல்ல கம்பேக். ஓகே முதல் 2 பால்
பவுண்டரி பறந்துச்சு. அடுத்த பால் ஒரு டாட் பால். இறங்கி வந்து அதே மாதிரி அடிப்பதாங்க. பட் ஆனால் பால் சிக்கல. லாங்ல ஒரு ஆள் இருக்கிறதுனால 1 ரன். டாட் பால். ஒரு ஓவர் கொஞ்சம் கண்டெயின் ஆயிருக்கு. 2 6 போனாலும் ஒயிட். இந்த இன்னிங்ஸ் தான் முதல் ஒயிட் இப்பதான் வந்திருக்கு. நல்ல பால் தான். பட் ஆனா ஷாட்டுக்கு கிரெடிட். 6 இந்த ஓவர்ல 3வது சிக்ஸர். ஓவர் முடிவில் ஸ்கோர் 50, டீம் 50. 3 ஓவர் முடிவில் 50 ரன் அடிச்சிருக்கிறாங்க. நல்ல பேட்டிங். பிரேக்குக்கு முன்னாடி கடைசி ஓவர். நல்ல யாக்கர் அண்ட் ஒரு சிங்கிள். அண்ட் பவுலர் நேம் யுவன். அவர் தான் இப்போ பால் போட்டு இருக்கார். முதல் பால் நல்ல பால். ஓகே, அகைன் ஒரு ஸ்விட்ச் ஹிட்டு, ஒரு ஃபுல் டாஸ் பால். அந்த இடத்துல ஆள் இருக்கிற காரணத்துல ஒரே ஒரு ரன் மட்டும்தான். மிடில் ஸ்டிக் மட்டும் காணோம். ஒரு நல்ல ரிப்ளை. ஆக்சுவலா இது பரவாயில்ல, ஒன்றி அடிக்கிறீங்க, அடிச்சு போங்க, எனக்கு தெரிஞ்ச பால் நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விக்கெட். நல்ல போல்டு. மிடில் ஸ்டம்ப் மட்டும் கலண்டிருக்கு. ஆக்சுவலா பவுலருக்கு அது ஒரு தனி குஷி, மிடில் ஸ்டம்பை மட்டும் கலட்டுறதுல. பட் நல்ல பேட்டிங். பவர் பிளேல நல்ல ஒரு ஸ்கோரு. அடுத்த புதிய பேட்டர் சுரேஷ். நேற்று நிறைய மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது இந்த ஒரு பேர் தான். பட் பார்க்கலாம் இன்னைக்கு டீம் இந்த சுரேஷ் காப்பாற்றுவாரா இல்லையான்னு. திக்கச்சு. பட் ஆனால் டோர்னமெண்ட் ஆள் இருக்கிறதுனால சிங்கிள். நல்ல கம்பேக் ஓவர். நல்ல ஓவர் சோஃபார். பவுண்டரிஸ் எதுவுமே போல. விக்கெட் வேற. நம்ம மேசிவ் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி கொஞ்சம் டக் டக்குன்னு நகண்டிங்கன்னா நல்லா இருக்கும். கோச்சுக்காம. ஏன்னா மேட்ச் போயிட்டு இருக்குதா, நடுவில் ரொம்ப பொறுமையா போறீங்க. நல்ல ஷாட் ப்ரோ. உங்களுக்கு பவுண்டரி தானே வேணும், அதை அடிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி நல்ல ஷாட். டீமுக்காக ஒரு நல்ல ஷாட் பண்ணிருக்கிறாப்ல. நல்ல வாய் என் வாய். ஒரு பவுண்டரியே வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
விக்கெட்டா? எஸ் விக்கெட். இப்படியே நாங்க ரிப்ளை கொடுப்போம்னு சொல்லிட்டு செம்மையான பால் டெக்னிக்கா மாத்திருக்காங்க. பால் லென்த்தை மாத்தி போட்டிருக்காரு. நல்லா அடிச்சிட்டு இருந்த பேட்டர் அவரை விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல விஷயம் ஆக்சுவலா பவுலிங் டீமை பொறுத்த வரைக்கும். 4 ஓவரில் ஸ்கோர் 57. இப்போதைக்கு கிரீஸ்ல இருக்கிற 2 புதிய பேட்டர்ஸ் அண்ட் ஒரு சின்ன பிரேக். இது ஓகே. பிரேக் ஓவர் மக்களே. இப்படி ஃபீல்டிங்க செட் பண்ணிருங்க. அண்ட் புதிய பவுலரா சாண்டி உள்ள பால் போட வந்திருக்காரு. கிரீஸ்ல 2 நியூ பேட்டர்ஸ் வேற. முன்னாடி அடிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே அவுட். அவங்க 2 பேரும் டீமை வழி நடத்தி கொண்டு போகணும். கண்டிப்பா பிரேக்குக்கு அப்புறம் வந்து நேற்று மேட்ச் இது புதிய டீம், அதனால நான் சொல்ல வேண்டியது அவசியம் இருக்குது. பிரேக் முடிஞ்சோன்னே எப்பயுமே வந்து பேட்டிங் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜா நேற்று டோர்னமெண்ட்ல ஃபுல்லாக நடந்துச்சு. பார்க்கலாம். ஓகே, நல்ல ஷாட் தான், பட் டைமிங் இல்ல. ஏன்னா ஆள் இருக்கிறாங்க, அதனால ஒரு ரன். ஷாட் ப்ரோ. அண்ட் பால் கேக்குறாங்க, ஏதாவது இருக்குதா? பட் பால் வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். நன்றி மக்களே பால் எடுத்து போட்டதுக்கு. தரமான ஒரு சிக்ஸர். பிரேக் முடிஞ்சோடனே ஒரு சிக்ஸரோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, லோ பால், லோ புட்டாசே, லோவர் பால் வேற. பட் எங்க போனாலும் எனக்கு கவலை கிடையாது. அதுமே கணக்கு சிக்ஸர் தான். பேக் டு பேக் சிக்ஸர்ஸ் வேற. நியூ பேட்டர்னு சொன்ன மாதிரியே தெரியலையே. நல்ல ஒரு பேட்டிங் ஆக்சுவலா. பவுலர் எப்படி ரிப்ளை கொடுக்க போறாரு? ஓ, இது என்ன மாதிரி ஷாட்டுக்கு? பேக் டு பேக் 3 ஹேட்ரிக் சிக்ஸஸ். செம பேட்டிங், என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க பிட்ச்ல. பிட்ச் பண்ணி போட்டாலும் 6, புல்டாசா போட்டாலும் 6, லோ புல்டாசா போட்டாலும் 6. பேட்டர் ஒரு கம்ஃபர்டபிள் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்காரு. bowling டீம் ஏதாவது பண்ணணும் கண்டிப்பா, இந்த ஒரு பெரிய ஒரு ஆகாம இருக்கிறதுக்கு.
ஓகே, இது ஒரு டீசென்டான ஷாட் தான். பட் பவுண்டரி போற அளவுக்கு பவர் இல்ல. ரெண்டாவது ஓடுறாங்க இல்லங்க, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க வேணாம்னு. பட் நல்ல கால். ஆகா, இதெல்லாம் கம்பேக் பரவாயில்ல. லாஸ்ட் பால் ஒரு டாட் பால் இந்த ஓவர்ல போட்டு முடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்கோர் ஓவர் முடிவில் 77. நல்ல டோட்டல் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் வந்து இது எப்படி இன்னும் கன்வர்ஷன் பண்றது அப்படின்றத யோசிப்பாங்க. பட் பவுலிங் டீம் கண்டிப்பா ஒரு கம்பேக் தேவை. விக்கெட் எடுத்தாகணும். நல்லா ஆடிட்டு இருக்கிறாங்க. பவுலர் 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 சரி, அடுத்த நியூ பவுலர் உள்ள பால் போட வந்திருக்காங்க. டவுன் தி ட்ராக் அதே மாதிரி ட்ரை பண்ணார். பட் ஆனால் முடியல. பால் உள்ள கட்டாயி போயிடுச்சு. நல்ல கேரி கீப்பர் கிட்ட. டாட் பாலோட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இந்த ஓவரில் அப்போ ஏதோ நடக்க போகுது கண்டிப்பா. என்னவா நடக்கட்டும், நான் நடத்தி காட்டுறேன் ஏன் போக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஷாட். லாங் ஆஃப் தலைமையில ஒரு சிக்ஸர். த்ரோ ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. பவுலர் தலைக்கு மேல போயிருக்கு. பட் நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ரோட்டையும் தாண்டி புனிதமானது. யாரு காம்பவுண்ட் வீட்டுக்கு போக போகுதுன்னு தெரியல. பாலை மட்டும் இதை பார்த்து எடுத்து கொடுத்துருங்க. 6 பேர்ல நீங்க எழுதுங்க ஸ்கோரர். கடைசி ஓவர் பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. 2 6 இப்போ வந்திருக்கு. ஓகே, இது எந்த கணக்குல வரும் அம்பையர்? பவுண்டரிஸ் செக் பண்ணிருங்க. 3 ரன் ஓடி இருக்காங்க. நோ பால் கணக்கில் எழுதுங்க. ஓகே, இந்த ஓவர் இதுக்கு மேலே இன்னும் எக்ஸ்பென்ஸா போகணுமா மோசமா போகணுமான்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ். கம்பேக் கொடுக்கலாம் கண்டிப்பாக. நோ பால்ல ஒரு டாட் பால் எடுத்து அடுத்த பால்ல ஒரு கம்பேக் கொடுக்கலாம். பார்க்கலாம்னு பார்த்தா இன்னைக்கிட்டே 50 பார்க்கலாம். ஓகே, 1 run shot but no problem. 1 run. 40 ரன்னா இவர் 50 அடிக்க மாட்டாரு. ஓகே, நோ பால்ல ஒரு நல்ல கட்டுப்படுத்தினாப்ல. ஓகே, எப்படி பிட்ச் பண்ணாலும் பால் மிட் விக்கெட் தலைமையில தான் பறந்து போகுது. 6. நாகமொத்தம் ஓவர் முடிவில் ஒட்டுமொத்த 8 ஓவர் முடிவில் 134 ரன்கள் அடிச்சிருக்காங்க கேசிசி. தரமான ஒரு ஸ்கோரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 135 ரன் டார்கெட்டு.
அண்ட் திரு ப்ரோ 40 ரன்ஸ் நாட் அவுட்ல வெளியே போறாரு. நல்ல பேட்டிங். The boys thinks ஐயா டைமிங் கேட்டிங்க 9:20க்கு முதல் பால் போடப்படும். அதனால பாக்ஸர் டீம்ல இருந்து ஓபனிங் பேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு டக்குன்னு அப்படியே ஓடி வந்துருங்க. ஓகே, அடுத்த மேட்ச் சீரும் காளைகள் vs வேர்ல்ட் 11 இடையே மேட்ச். கேப்டன்ஸ் ஸ்டேஜ் முன்னாடி வந்துருங்க, டாஸ் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, சீரும் காளைகள் டீம்ல இருந்தும் வேர்ல்ட் 11 டீம்ல இருந்தும் கேப்டன்ஸ் மட்டும் முன்னாடி வந்துருங்க, டாஸ் போடணும். கமெண்ட்ரி பண்ற இடத்துக்கு வந்தாலும் ஓகே தான், அங்கதான் வந்து எல்லாருமே கமிட்டி மெம்பர்கள் இருக்கிறாங்க. வந்தீங்கன்னா இங்க வந்துருங்க, லேட் ஆக வேணாம். வேர்ல்ட் 11 கேப்டன் சீரும் காளைகள் கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க, டாஸ் போடணும். வேர்ல்ட் 11 கேப்டன் அண்ட் சீரும் காளைகள் கேப்டன். சிக்ஸ் ஃபர்ஸ்ட் பால்.
கமெண்ட்ரியில் ஒரு மாற்றம். எனக்கு பல கீர்த்தி என்ன பண்ணுவார். நல்ல ஒரு கம்பேக் போலர் கிட்ட இருந்து 135 ரன் டார்கெட். ஸோ கண்டிப்பாக எல்லாமே பெரிய ஷாட்டுக்கு தான் போவாங்க. சரி white ball. Again ஒரு white ball. பெட்ல போட்ட பால் ஏறி பகலா இருக்குடா விக்கெட். சீரியல் காளைகள் ரோல் 11 கேப்டன் சித்தா நீங்கள் ஸ்டேஜ் கிட்ட வாங்க, டாஸ் போடணும். இதோட 3 வாட்டி கூப்பிட்டாச்சு. சிக்ஸுங்க அவுட் ஆஃப் த பால். வெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பால் எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பாலே போட்டாங்க. At the end of first over, score 16. Bowler name? Pritish. நல்ல ஒரு யாக்க. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு பிரித்திஷ் வந்திருக்கு. இங்கதான் மாறா நீ மாறா.
பால்டா லைனா மாத்தல அங்கே போடு. நல்ல பால் அவுட். நல்ல ஓவருங்க. இது வரைக்கும் பவுண்டரி இல்லாமல் போட்டுட்டு இருக்காரு பவர் பிளேல. குட் ஓவர் ஃப்ரம் பிரதீஷ். பவர் பிளே முடிவில் ஸ்கோர் 19. நல்ல ஓவர் இந்த ஓவர். ஆக்சுவலா பவுண்டரிஸ் எதுவும் பெருசா கொடுக்காம டிஷனா போட்டு முடிச்சிருக்காங்க. திரு உள்ள பாசா. பாலத்து ஸ்ட்ரைட்டா வருது. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நல்ல பாலா. ஓகே, போட்டது டெட் பால். ஸோ ஸ்கோரை நோட் பண்ணிங்க. சீரும் காலைகள் கேப்டன் நீங்க இருக்கீங்களா? இருந்தீங்களா ப்ளீஸ் எங்க ஸ்டேஜ் முன்னாடி வந்துருங்க. டாஸ் பண்ண ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வேர்ல்ட் 11 கேப்டன் வந்தாங்க. ஸோ நீங்க வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, ஒரு ஸ்லோவர் பால். ஸ்லோ போட்டா நான் கன்ஃபார்மா வெளியே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு அடி. ஓகே, வெளியே போன பால மக்களே உள்ள மட்டும் தூக்கி போட்டுருங்க. அப்படியே கொண்டு போயிடாதீங்க ப்ளீஸ். ஓகே, ஸ்விட்சுக்கான முயற்சி நல்லா தான் கனெக்ட் ஆயிருக்கா. எவ்வளவு ரொம்ப போகிறதுனால போயிருச்சு. ஆமத்தம் பவுண்டரி. ஒரு 6 ஒரு 4 பேக் டு பேக்கா. ஒரு ஓவர் நல்லா கண்டெயின் பண்ணாங்க கேசிசி. பட் இந்த ஓவர் பேக் டு பேக் பவுண்டரி போயிருக்கு. சீரும் காலைகள் டீமோட கேப்டன் இருக்கீங்களா? டீம்மேட்ஸ் ஆகுது இருக்கீங்களா? டீம்மேட்ஸ் ஆகுது என்ன தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிட்டு உங்க கேப்டன் கொஞ்சம் வேகமா வர சொல்லுங்க. நான் நிக்க வைக்கிறேன்.
ஓ நைஸ் பால். ஓகே மிஸ் ஃபீல்ட். எனி பவுண்டரி சான்ஸ். போச்சுங்க. நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. போச்சு. பவுலர் அடிக்க வச்சிட்டா இல்லையோ? ஓகே. ஆக்சுவலாக மூணாவது ரன் வந்து நான் ஸ்ட்ரைக் லைன் தானே சர்ன்னு ஓடி வந்துட்டாங்க. ஆனால் வந்து ஸ்ட்ரைக்கரில் இருக்கிற பேட்டர் வந்து கொஞ்சம் கவனிக்கல. வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ பால் கடைசியாக ரன் அவுட்டில் முடியுது. 2+ ரன் அவுட். மூணு ஓவர் முடிவு. ஸ்கோர் 38. அடுத்த ஓவர் போறதுக்காக சதீஷ் ப்ரோ உள்ள வந்திருக்கிறாரு. கீப்பருக்கே கரெக்டா பிடிச்சாலும் தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ரொம்ப கீழே டவுனா எரியப்பட்ட த்ரோ. ஆக்சுவலா கொஞ்சம் மேலே போட்டுருந்தா மேபி ஒரு பாசிபிலிட்டிஸ். ஓகே ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்கொயர் லெக் ரொம்ப சைடாக கரெக்டாக இப்போ தான் வச்சுருக்காங்க அவங்க பொசிஷனில். அப்போ ஸ்கொயர் லெக்கும் நடுவில் இன்னொருத்தர். அப்புறம் மிட் விக்கெட்டு. ஓகே அங்கிட்டு வச்சவர் பண்ணா பால் ஆஃப் சைடில் போட்டிருக்காரு. 1 2 3 பவுண்டரி. ஓகே ஏதோ பிளான் பண்றாங்க போல. லெக் சைடு நல்லா ஏற்றி வச்சுட்டு ஆஃப் சைடில் பால் போட்டிருக்காங்க. நல்ல பால் ஸ்வீப்பு அட்டன்ட். பட் ஆனா லெக் பையா? எஸ் லெக் பை. ஒரு நல்ல ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி. பட் ஆனால் பால் மாட்டல. நல்ல போலிங் இது. பாலை உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஆங்கிள் பண்ணி. நல்லா இருந்துச்சு. நைஸ் ஐடியா. அண்ட் ஓவர் முடிவு. ஸ்கோர் 45. ஓகே இந்த ஒரு பவுண்டரி பண்ணலாம். அடுத்து டீசெண்டா வந்து நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன பிரேக்கு. வழக்கம் போல நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் லாஜிக்ஸும் நிறைய பேச வேண்டிய நேரம் அது. இன்னைக்கு காலையில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் மேட்ச் அதில் அந்த 2 இன்னிங்ஸில் முதல்ல வந்து பேட்டிங் பண்ண டீம் வந்து அப்படியே அந்த முதல் 4 ஓவருக்கு அப்புறம் அடுத்த 4 ஓவர் கொஞ்சம் சோர்வாக இருந்துட்டாங்க. ஆனால் செம்மையான ஒரு பவுலிங் சென்னை 96 டீம்ல இருந்து நல்ல கம்பேக் அவங்க கிட்ட இருந்து பார்த்தோம். அதுக்கப்புறமும் வந்து சும்மா நாள்லேயே சென்னை 96 அவங்களுமே வந்து தரமான ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பவுலிங்கும் போட்டு. ஸோ பார்க்கலாம். 4 ஓவருக்கு 40+ ரன்ஸில் இருக்காங்க. இதுக்கடுத்து கேசிசி டீம் கண்டிப்பாக பவுலிங்கில் ஏதாவது பண்ணுவாங்களோ.
கோபாலா நீங்க கேளு கோபாலா. ஓகே, பிரேக் முடிஞ்சிச்சு. புரியல. பிரதீஷ், நிதிஷ், புதிய பவுலர் நிதிஷ் உள்ள வந்திருக்காரு. ஓகே, எட்ஜ் யார்கிட்ட பாஸ்டாமா ரன்னிங் கேட்ச்மா. நல்ல ரன்னிங் கேட்ச். ஆக்சுவலா ஒரு சிங்கிள் கட் பண்ணணும்னு பார்த்தாங்க, பட் ஆனால் அது எட்ஜில் போய் கடைசியாக வந்து விக்கெட்ல முடிஞ்சிருக்குது. நிதிஷ் வந்தோடனே ஒரு செமையான ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நேற்று டோர்னமெண்ட் ஒன்லையுமே வந்து நிதிஷ்ன்ற ஒரு போல லெஃப்ட் ஆர்மர் வேற லெவலில் எக்கனாமியாக மெயின்டைன் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாப்ல. அதே தான் இவரும் பண்ணுவார்ன்றதை பார்க்கணும் இன்னைக்கு. சைடில் உட்காந்துருக்க நம்ம நண்பர்கள், அந்த செவத்தோரமாக உட்காந்துருக்க நின்றுட்டு இருக்க நண்பர்கள் எல்லாமே வந்து அந்த ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஸ்டாண்ட் வந்து கேமரா மேலே இதாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதில் மட்டும் உட்காராதீங்க, கோச்சுக்காதீங்க. நன்றி நன்றி நன்றி. செவர் தான் பவுண்ட்ரி, அதனால் அதையுமே கொஞ்சம் பார்த்துங்க. மேபி ஃபீல்டர்ஸ் ஓடி வந்தாங்கன்னா அதுவும் கொஞ்சம் விலகிருங்க. ஓ, நல்ல பால், ஒய்டி ஆக்கர். சூப்பர் பால், பேக் டு பேக் ஆக்கர்ஸ். நல்ல ஸ்பீடா போடுறாப்ல. மான்ஸ்டர் டீமுக்கு தேவை கண்டிப்பா. சாரி, பாக்ஸர் டீமுக்கு கண்டிப்பா தேவை பெரிய பெரிய ஷாட்டுகளும் சிக்ஸர்களும். ஓகே, ஃபுல் டாஸ். யாக்கரின் லெஃப்ட் போட போய் மிஸ் ஆகி ஃபுல் டாஸா போயிருக்கு. பால் வெளியே பறந்து சிக்ஸர். சரி, அப்படியே பார்க்கல, அந்த பாலை மட்டும் எடுத்து போட்டுருங்க பின்னாடி கோச்சுக்காம. அந்த பாடத்துக்காதீங்க. உள்ளுக்குள்ள 1000 ஃபீல்டர் இருந்தாலும் வெளியே நீங்க தான் எங்களுக்கு ஃபீல்டர். அதனால பாலை மட்டும் எடுத்து போட்டுருங்க. ஓகே ஓகே, நல்ல பால் தான். ஓகே, அவங்க பால் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அப்படியே போட்டுருங்க. தேங்க்யூ. ஓகே, இந்த ஓவரோட அடுத்த பால். ஓ, தரையோட தரையா ஓங்கி அடிக்கப்பட வந்து ஆள் ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்காங்க. எஸ், 2 ரன். ஓகே, 2 ரன் கன்ஃபார்ம். 54. ஓவர் முடிவில் ஸ்கோர் 54. ஓகே, அடுத்த மேட்ச் சீரும் காளைகள் vs வேர்ல்ட் 11. வேர்ல்ட் 11 won the toss and choose a bowling first. என்னப்பா எல்லாரும் பவுலிங் சூஸ் பண்றீங்க? ஓகே, வேற எங்கிட்ட போயிருச்சு. பட் இருந்தாலும் சேஃப் லேண்ட் தான். 2 ரன்.
ஓகே, அந்த செவத்தோரமா இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கோச்சுக்காம கொஞ்சம் தள்ளி பின்னாடியே நின்றுங்க. அண்ட் கிராஸ் ஆகிறவங்க கொஞ்சம் டக்குன்னு கிராஸ் ஆயிருங்க. பவுலருக்கு கால் பிடிச்சிக்கிச்சா? உங்க டீம்ல பிசியோதெரபிஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா அந்த கால் மட்டும் பார்த்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு ரன் அவுட் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இந்த டீமுக்கு இது 2வது ரன் அவுட். ஆக்சுவலா இந்த பால் வந்து என்ன ஷாட் வைக்கிறதுன்னு தெரியல. பேட்டை வந்து குனின் டைப் பண்ண, பட் ஆனா பால் வந்து பேட்டோட பின்னாடி பட்டு அங்கேயே விழுந்துருச்சு. ஓகே, மறுபடியும் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. சைடில் போகிற நம்ம மக்கள் கொஞ்சம் வேகமாக போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அண்ணே வெள்ளை டிஷர்ட் அண்ணே. என் கையில தான் ப்ரோ மிட்டிக்கு வந்து ஜாலியாக வந்து பிடிச்சிட்டாரு. அண்ட் ரன் அவுட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு விக்கெட். டீம் ஹேட்ரிக் விழுகுமா? வேற வழியில பிக் ஷாட்ஸுக்கு போய் தான் ஆகணும். அதனால விக்கெட் இப்படி விழுகிறது சகஜம் தான். ஏன்னா தேவைப்படுற ரன்னும் நிறைய இருக்கு. வழியில அடிச்சு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம். சைடில் அங்கே செவத்தோரமாக நிற்கிற மக்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஓரமாக நின்ட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த செவத்தில் லாஸ்ட் அந்த ரெட் டிஷர்ட் அண்ணன் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓரமாக நின்ட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப உள்ளே நிற்கிறீங்க. வேக நிமிஷம் மேட்ச் ஸ்டாப் பண்ணிக்கியா. அப்போ அந்த சைடில் உட்காந்துருக்க 11 டீம் பவுண்டரியில் கொஞ்சம் வெளில வாங்கல. ஒரு நிமிஷம் மேட்ச் ஸ்டாப் பண்ணுது. அந்த எழுதுறீங்க கீழே உட்காந்து கொஞ்சம் எழுதுறீங்களா? சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஷர்ட் எல்லாமே கொஞ்சம் எழுதுறீங்களா ப்ளீஸ். அப்போ அந்த கார்னரில் யாருப்பா உட்காந்துருக்கீங்க? எழுதுங்கப்பா. பவுண்டரியில் இருந்தா தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க மேட்ச் போயிட்டு இருக்கும்போது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. மான்ஸ்டர் டீம் லைன் விட்டு வெளில போய் உட்காருங்க. நீங்க உட்காந்துருக்க லைனு ஓகே. அந்த ஸ்கொயர் லெக் சைடு அங்கே வரிசையாக ஒரு 4 பேர் அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. கொத்துக்காம அப்படியே எந்திரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆகா, ஒரு டாட் பால். நன்றி நன்றி சொன்னோன்னே செஞ்சதுக்கு நன்றி. அண்ட் ஓவர் முடிஞ்சிச்சு. ஓவர் முடிவில் ஸ்கோர் 56. பழைய வேகமே இல்லடா. பழைய வேகம் வர மாட்டேங்குதா? அடுத்த புதிய பவுலர் ரகு உள்ள வந்திருக்காரு. பழைய வேகம் வரலன்ற டயர்டா இருப்பியா? ஹலோ
ஓகே, நல்ல ஷாட். பட் ஆனால் அங்கே ஆள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் 1 ரன். எடுத்துருவாங்கடா. கொஞ்சம் வேமா மக்களே. ஓகே, பேட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு நல்ல சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஓகே, ஃபாஸ்ட்டாக போட்டு அடிக்கிறாங்கன்னு ஒரு நல்ல பேஸை கம்மி பண்ணி போட்டிருக்காப்ல. நல்ல ஐடியா. ஓகே, நல்ல ஃபிளிக். அங்க 2 பேருக்கு நடுவில் 2 பேருக்கு நடுவில் ஒரு 2 வாய்ப்பு. ஓகே, பார்க்கல, போகல. 2 பேர்ல நீ பிடி நான் பிடின்னு சொல்லிட்டு நல்லா பிடிக்காம விடாம இருந்தாங்க. ஓ, டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு பேட்டர். சட்டனா ஒரு டாஸ் பால் நல்ல ஸ்பீடா வந்தது. வர பிரசாதத்தை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பால். ஓகே, ஆகா பேச மிக்ஸ் பண்ணி நாமா வித்தைய காட்டுறாரியா பவுலரு. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 58. அப்ப இந்த ஓவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நல்லா பாலை பேச மிக்ஸ் பண்ணி போட்டாப்ல. நல்ல பவுலிங். போன ஓவர் ரகு ப்ரோ நல்லா போட்டிருந்திருக்காப்ல. ஓ, எச்சு. அங்க கீப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் முடியல. ஒன்றி போகுமா இல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபைன். ஓகே, 2 ரன் ஓடி எடுத்திருக்கிறாங்க. பவுலர் வீரா அதான் இப்ப பால் போட்டுக்கிட்டு இருக்காரு. அகைன் நல்ல பேஸை மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. ஒரு பால் ஸ்பீடா போட்டா அடுத்த பால் ஸ்லோவா போடுறாங்க. அப்புறம் ஒரு மீடியம் பேஸா போடுறாங்க. நல்லா இருக்கு. நல்லா யோசிச்சு போடுறது. இன்னொரு ஸ்லோ பால். டாட் பால் மேல, டாட் பால் மேல, டாட் பால். கேசிசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டாட் பால். மன்னிக்கணும், வைடாம். ரிவ்யூ போறாங்க. ஓகே, வைடா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. ரைட் பால் அது. பாக்கட்டும். பால் அதான் பால் தர மாதிரி குடுத்துட்டாரு. அது பிரச்சனை இல்லடா மாமா. நான் ஒரு அம்பி பாக்க தரேன்னா கரெக்ட் பால் போய் குடுறாரு. எனக்கு புரியலையே. இங்க வந்துச்சுடா. ரொம்ப க்ளோஸா குடுறாங்க. டாடா குடுறாங்க. இருங்க ஐயா, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோல் பங்க்ல 0 ஒத்து பார்க்குற மாதிரிலாம் பார்க்காதீங்க. அண்ட் ஒயிட், தட் இஸ் ஒயிட். ஸோ ரிவ்யூ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரிவ்யூ கேட்க முடியாது. வாய் நைஸ் கால் அம்பையர். எங்கள் அம்பையர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவ்வளோதான். பேச மாற்றி 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 போட்டு பவுலர் பிச்சில் என்ஜாய் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓ
அகெயின் சேஞ்ச் ஆஃப் பேஸ், ஸ்லோ பால் எல்லாம் கலந்து போறாரியா. ஓகே ஒயிட். கடைசி நேரத்தில் இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் செட். ரிவ்யூ இல்லை மக்களே, மன்னிக்கவும், மறந்தாப்புல கேட்டுட்டீங்க. தரமான பால், தரமான ஸ்பெல் அண்ட் முடிச்சு விட்ட கேசிசி மேட்சை கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸர் டீம் ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ஃபைட் பண்ணாங்க, பட் போக போக அவங்களுக்கு விக்கெட் விழுக அந்த ஃபைட்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் சூப்பர் டூப்பரா வின் பண்ணிருக்காங்க. அடுத்து சீரம் காளைகள் வர்சஸ் வேர்ல்ட் 11 டே மேட்ச். ஸோ பால் போற டீம் வந்து டக்குன்னு வந்து ஊருக்குள்ள வந்துருங்க. ஒன்பது 58க்கு முதல் பால் போடப்படும். லேட் ஆகிறாதீங்க, லேட் ஆகினீங்கன்னா பேட்டிங் டீமுக்கு வந்து ஓவர்ஸும் டைமும் ரெடியூஸ் ஆகும். ஃபீல்டிங் டீமும் அதுக்கேற்ற மாதிரி உள்ள வந்துருங்க. ஓகே, bowling டீம் ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தால் பல்லனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரமாக வந்துருங்க. டைம் ஆகிட்டே இருக்கு. ஃபீல்டிங் டீம் தான் முதல் கிரவுண்டுக்குள்ள வரணும்.